வந்துட்டீங்களா? அண்ணே ஒரு நிமிஷம். சொல்றா. பாஸ் மெக்கானிக் வந்துட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க வெளியே வந்துடலாம். சரிடா, சீக்கிரமா. சரிங்க பாஸ். லிஃப்ட் எப்ப ரிப்பேர் ஆச்சு? அண்ணே அது தெரிஞ்சு என்ன பண்ண போறேன், வந்து ரெடி பண்ணு. வாங்க நகருங்க நகருங்க, வெளியே விடுங்க. ஒரு நிமிஷம். வாங்க வாங்க வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்க 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 அண்ணே வாங்க. இந்தாங்க கீ, சீக்கிரம் பாருங்கண்ணே. இந்த மெக்கானிக் அதுக்குள்ள ஏன் வந்து தொலைஞ்சானோ? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்கலாமே. ச்சே. என்னாச்சுண்ணே? வயர் கட் ஆயிருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. அதோ ரெடி பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அத்தை, அதுக்குள்ள கரண்ட் பிரச்சனை மாதிரி வேற எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் வராது, கவலைப்படாத. ம். ஹலோ. எல்லாம் சரியா இருக்கு. முதல்ல நீங்க சைன் பண்ணுங்க. இந்தாங்க. நீங்க சைன் பண்ணுங்கம்மா. ரேவதி, ஏன் அப்படியே நிக்கிற? சைன் பண்ணு. அம்மா ஏமா தயங்குற? ஏதாவது ப்ராப்ளமா? சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இப்ப சைன் பண்ணிடுவா. ரேவதி, சைன் பண்ணுமா. சார் டவுட்டா கேக்குறாரு பாத்தியா? இந்தாங்க, சைன் பண்ணுங்க. ரேவதி, சீக்கிரம் சைன் பண்ணு. சகல, நீ சொன்ன மாதிரியே ரேவதியோட மெடிக்கல் ரிப்போர்ட், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண பேப்பர், இது எல்லாத்தையுமே உனக்கு எப்பா அனுப்பிட்டேன் பாருப்பா. சரிங்க, நீங்க உடனே கிளம்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வாங்க, நானும் வந்துடுறேன். அப்படியா? சரிப்பா. எப்பா சகல, நீ லிஃப்ட்ல மாட்டிட்டு தான் சொன்னீங்க, ஆபீஸ் வரட்டுமா எப்படி? இல்லைங்க, நான் வெளியே வந்துட்டேன். நீங்க சீக்கிரமா கிளம்பி இங்க வாங்க. சரிப்பா, நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். மாமா, சகல என்ன ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிருக்காரு மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். நாங்களும் வரமாப்ல. நாங்க வந்தா கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த முடியும். இல்லாட்டி போனா அவ இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பா. திமிரு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது பாடம் கத்து கொடுக்கணும். ஆமாங்க, நாங்களும் வரமே. ரேவதியை எப்படியாச்சும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி ஆகணும். அவ பாவங்க. அவ வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியாம அம்மா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கா. இல்லம்மா, மாமா நீங்க வர வேண்டாம். சகல இந்த விஷயத்தை அவர் சரி பண்ணிடுவாரு. அவர் ஏதோ பிளான் பண்ணி தான் என்ன மட்டும் அங்க வர சொல்லியிருக்காரு. நாம எதுவும் கெடுத்துட வேணாமே. அப்படியா? சரி, எப்படியோ கல்யாணம் நின்னா சரி, நீங்க போயிட்டு வாங்க. சரி மாமா, வர்றோம். உங்க அப்பா பண்ணிட்டு இருக்கிற காரியத்தை பாத்தியாமா? பெத்த அப்பாவும் தான் அங்க இருக்க, எனக்கே தெரியாம ரேவதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறான். ஏற்கனவே அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்கு. இந்த நேரத்துல யாராவது இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவளுக்கு? அவன் நீ வீட்டுக்கு வரட்டும். அம்மா ஏன் இப்படி திரும்ப திரும்ப தப்பு பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குதுப்பா. இவங்களுக்குள்ள இருக்க பகையை தீர்த்துக்க பெத்த பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. இன்னைக்கு அவ வீட்டுக்கு வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். பேப்பர்லாம் சரியா இருக்கு. பொண்ணு பையனும் இதுல ஒரு சைன் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ.
ஹலோ ஹலோ உங்கள் பிஸி டைமில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு மன்னிக்கணும் சார். என்ன விஷயம்? நீங்க யாரு? அங்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வந்த பொண்ணு பேர் ரேவதி. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பொண்ணுக்கு பழசெல்லாம் மறந்துருச்சு. அது மட்டும் இல்லை, கோர்ட்டில் அவங்களோட டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு. கோர்ட் அவங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு பழசெல்லாம் மறந்து போனதால ஏமாற்றி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு அவங்க அம்மா உங்ககிட்ட அவளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சார், இந்த சிக்கலில் நீங்கள் மாட்டிக்காதீங்க. உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். சார், நீங்க சொல்றதை எப்படி சார் நம்புறது? உங்கள் ஃபோனை பாருங்கள் சார். அதுக்கான ஆதாரத்தெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க சார். நான் லைன்லேயே இருக்கேன். ஏன் மேடம், கல்யாணம் ஆகி கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பாக்குறீங்க. இது உங்களுக்கு தப்பா தெரியாம இருக்கலாம். ஆனா லீகலா இந்த விஷயம் தப்பு. அது தெரியாம நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தா என் வேலை என்ன ஆயிருக்கும்? இல்ல சார், யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. தப்பான தகவலா? உங்க பொண்ணோட கேஸ் நம்பரை பார்த்தா எனக்கு வந்த தகவல் சரியா தப்பான பாத்திரலாம். பார்க்கட்டுமா? இல்ல சார், இப்போதைக்கு டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கிறது உண்மைதான். 6 மாசம் முடிஞ்சிருச்சு. அதான் இந்த கல்யாணத்தை பண்ணலான்னு வந்தேன். மேடம், கோர்ட்டே 1 வருஷம் கொடுத்திருக்கு. இப்ப நீங்க என்னடானா 6 மாசம் முடிஞ்சிருச்சுன்னு பழசு எதுவும் ஞாபகத்தில் இல்லாத பொண்ண ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண எங்க கூட்டி வந்திருக்கீங்க. இதுவே பெரிய அஃபென்ஸ் மேடம். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது நீங்களும் நானும் சேர்ந்து கம்பி என்ன வேண்டியதுதான். சார், இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா? இந்த தகவலை யார் சொன்னா, எப்படி சொன்னாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. உங்க பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் உண்மைதானே? மேடம், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. இந்த கல்யாணம் நடக்காது. சார் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைங்க. நான் இவ்வளவு சொல்லியும் பணம் கொடுக்கறேன்னு சொல்றீங்க. நீங்க கிளம்புங்க மேடம். என் சர்வீஸ்ல நான் நல்ல பேரோட போகணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணா காலத்துக்கும் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியிருக்கும். இதெல்லாம் வேலைக்காகாது. போங்க சார். சார், என்ன பண்றீங்க? ஐயோ, என்ன பண்றீங்க? ஏன் சார் டாக்குமெண்ட்டை கிழிச்சீங்க? இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்காது.